தாங்க முடியல. நான் தான் சொல்றேன், கிருபாகரன் ஜஸ்டிஸ் புகழேந்தி பெஞ்ச் தீர்ப்பு இருக்கு, நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சென்னையில் வடநாட்டுக்காரன் 1200 பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான். லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது, சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் அது தெரியும். நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன். நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசுல உள்ள போட்டேன். நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் 25 மதிப்பெண் தேர்வு, தமிழ்நாட்டில் 24 மதிப்பெண் எடுக்கிறான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தேர்வு எழுதுறான். தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஹாலில், இந்திக்காரன் ஒரு ஹாலில். இந்திக்காரன் 100 பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான், தமிழ் 100 பேர் ஃபெயில் ஆகிறான். என்ன காரணம்? அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லி கொடுக்கறான், தமிழன் வீட்டுக்கு வரான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது. நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு AK விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான். அதுவரையில ஒரு தனியார் ரயில் பெட்டியில் பீகார்ல இருந்து வருவான், 10,000 பேர் தேர்வு எழுதுவான், 10,000 பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு. நீங்க செய்யல. நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள நீங்க செய்ய வைக்கல, செஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு தாங்க முடியல. நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அதிமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மணல்குமாரி அரசுரிமை ஆக்க நான் சொன்ன உடனே 2 கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆமன், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன். எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும். நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன். அதில் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாட்டில் இருக்கிற 120 கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷமிடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேற்றுக்கு பாராட்டினேன்ல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா 1 to 1 பாயிண்ட் பண்ணி அழகா சங்கிய அமைச்சர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அவங்க எவ்வளவு ஆவாசத்தோட பேசுறாங்க. அது பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இங்க ஏன் கேட்க இருக்கிறீங்க? ஏன் கோவம் வருது? என்ன மரபு இல்லையா? அதிமுக வெளில வந்து மேல உட்காரலாங்க. வெளிநடப்பு செல்ல அவங்களதான் வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளியேற்றல, தகராறு பண்ணும்போது வெளியேற்றுவாங்க. பல முறை இருக்க. கடந்த 2009 2011 சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்கார்ந்து போராடி இருக்காங்க. இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா? பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, எனக்கு கொடுங்க, என் கருத்தை புதுசா பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்ற கேட்கற எனக்கு உரிமை இருக்கு. பேரவைத் தலைவர் என்ன நாங்க பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சனானே இல்ல அமைச்சர்கிட்ட தகராறு செஞ்ச எனக்கான வாய்ப்பை கொடுங்க. என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேல்முருகன் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது தவறான தகவல். வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பில் நீக்குங்க அப்படின்றார். ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க. அப்ப நான் தன்னிலை விலக்கு சொல்லணுமா இல்லையா? எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் கேட்கும்போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சேகர்பாபு அமைச்சருக்கு. ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது, பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல. அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.